ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தரை பார்க்குறீங்க. பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த்லாம் பரவாயில்லையா, இப்படி கேட்குறவங்க ஒரு தான் சரிங்களா. ஆனால் சில பேர் பார்த்தீங்க பாடி ஷேமிங் பண்ணுவோம். என்ன குண்டாயிட்ட, என்ன ஒல்லியாயிட்ட, என்ன சொட்டை வந்துருச்சு, என்னடா இப்படி இருக்க, கருத்து போயிட்ட, இப்படின்னு சொல்லி ஏன்டா அவனை பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனசில் வந்து ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணி விட்ருவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தங்க பார்க்குறீங்க. ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதங்கள் வந்து ரொம்ப ஒரு தப்பாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒருத்தரோட பாடியை பார்த்து, அவங்க அப்பீரியன்ஸை பார்த்து வந்து பேசுகிறது. எப்படி நல்லா இருக்கியா, ஃபேமிலியில் எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகுது. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் இப்படி கேட்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமை வந்து ரொம்ப காயப்படும்ல. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. அதை கேட்குறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது? அதே தான் அவங்க திருப்பி கேட்டால் அவங்கள நீங்கள் ஏன் அப்படி என்ன, அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ என்றைக்காவது ஒருத்தவங்களை மறக்கப்போ பார்க்குறீங்களா, நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், வீட்டிலலாம் அப்படி இருக்காங்க, இந்த மாதிரி கேட்டு பழகுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் கேட்காதீங்க செஞ்சேன், சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு யாரையும் கெடுதல் பண்ணாமல் நிம்மதியாக பாய், ஹாப்பியாக இருங்க.